நல்ல தரமான மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா சங்கரா மீனில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனெல்லாம் குச்சி குச்சாக இருக்குது பாருங்கள். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகம் போட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 கட்டி பூண்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு 80% வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எப்போ பார்த்தாலும் எண்ணெயாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது போல் நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி அரைச்சோல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்து திட்டமாக உப்பு, காரம், புளிப்பு ஒரு படி தூக்கலாக வச்சு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சங்கரா மீனை ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், குழம்பு அப்படியே தேன் மாரி இருக்குது. இது போல் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு சாப்பிட்டு பாருங்கள்.